என் ஃப்ரெண்டு ஒருத்தனை ரீசெண்டாக லே ஆஃப் பண்ணியிருந்தாங்க. அவனுக்கு அடுத்த வேலையை தேடி போகிறதுக்கு கிட்டத்தட்ட 4 மாதம் ஆச்சு. இந்த 4 மாதத்துக்கு அவனுக்கு சம்பளம்னு சொல்லிட்டு எதுவுமே கிடைக்கல. ஆனால் அவன் குறிப்பிட்ட ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தான். இந்த ஸ்டாக்ஸ்லேருந்து வந்த டிவிடென்ஸை மட்டும் வச்சு அவனால் அந்த 4 மாத செலவுகளை பார்க்க முடிஞ்சது. அது எப்படி அவனால் பண்ண முடிஞ்சதுன்றத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சுப்போம். இதில் ஒரு சின்ன கேட்ச் இருக்கு, அது என்னன்றதையும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டேபிளை பாருங்க. இங்க வேதாந்தா 28% டிவிடெண்ட் டீல் வச்சிருக்கு. இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் கிட்டத்தட்ட 20% அளவுக்கு டிவிடெண்ட் டீல் வச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 லட்ச ரூபாய்க்கு வேதாந்தா ஸ்டாக்ஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு போன வருஷம் மட்டும் 28,000 ரூபாய் மதிப்பான டிவிடென்ஸ் கிடைச்சிருக்கும். அதே இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட்ல 1 லட்ச ரூபாய் வச்சிருந்தா 20,000 ரூபாய்க்கு டிவிடென்ஸ் கிடைச்சிருக்கும். 1 லட்ச ரூபாய்க்கு 20,000 28,000 ரூபாய் டிவிடென்ஸ் கிடைச்சது. இதே 10 லட்ச ரூபாய் போட்டிருந்தா 2 லட்சம் 2,80,000 ரூபாய் அளவுக்கு ஒரு பெரிய டிவிடெண்ட் நமக்கு கிடைச்சிருக்கும். ஆனா அதோட ஸ்டாக் பிரைஸை போய் பார்ப்போம். இங்க வேதாந்தா ஸ்டாக்கோட பிரைஸ் மூவ்மெண்ட்ஸா பார்த்துட்டு இருக்கோம். இது ரொம்ப வாலடைலா அன்ஸ்டேபிளா இருந்துட்டு இருக்கு. நிறைய தடவை 70%, 75%, 80% அளவுக்கு அதோட ஸ்டாக் பிரைஸ் கீழே விழுந்திருக்கு. இப்போ பாட்டம்ல போய் இந்த ஸ்டாக்கை நீங்க கரெக்டா வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் அப்ரிசியேஷனும் கிடைச்சிருக்கும். அது கூடவே ஒரு பெரிய டிவிடெண்ட் பே அவுட்டும் கிடைச்சிருக்கும். ஆனா தப்பான டைமிங்ல இதுதான் பாட்டம் நினைச்சு ஒரு பிரைஸ்ல நீங்க என்டர் ஆயிருக்கீங்க. அதுக்கப்புறம் அது 40%, 50% கீழே விழுந்து அதுக்கு மேல நமக்கு 20% டிவிடெண்ட் கிடைச்சதுன்னா அது பெரிய பிரோஜனம்னே சொல்ல முடியாது. அதை விட நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம், இந்த வேதாந்தா இல்ல இந்துஸ்தான் ஜிங்க் இது ரெண்டுத்துக்குமே பேரண்ட் கம்பெனி வேதாந்தா தான். இந்த ரெண்டு கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸ் பேட்டர்ன் போய் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிகமான ஸ்டேக் வச்சிருக்கிறது ப்ரோமோட்டர்ஸா தான் இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அளவுக்கு அதிகமான டிவிடென்ட்ஸை இந்த கம்பெனி கிட்டத்தட்ட அவங்களுக்கே கொடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். வேதாந்தா கடந்த 5 வருஷத்துல 18% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இந்துஸ்தான் ஜிங்க் 5 வருஷத்துல 13% ரிட்டர்ன் தான் கொடுத்திருக்கு. கிட்டத்தட்ட உங்க பணத்தை சும்மா நீங்க பேங்க்ல வச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதுவும் நீங்க கரெக்டான பிரைஸ்ல வாங்கியிருந்தா பரவாயில்ல. பண பிரைஸ்ல வாங்கியிருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் இருந்திருக்கும். சோ பேசிக்கா ஒரு கம்பெனி அதிகமான டிவிடெண்ட் ஈல்ட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அதனால மட்டும் அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றது ஒரு கரெக்டான அப்ரோச்சா இருக்காது. எப்பவுமே ஒரு கம்பெனியோட ஸ்டாக் அப்ரிசியேஷனுக்காக தான் நம்ம அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். உதாரணத்துக்கு HCL ஸ்டாக் பிரைஸை போய் பார்ப்போம். கடந்த 5 வருஷத்துல 140% மேல ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இன்னைக்கு அதோட டிவிடெண்ட் ஈல்ட் கிட்டத்தட்ட 3.98%. ஆரம்பத்துல 20%, 28% டிவிடெண்ட் ஈல்ட் பார்த்துட்டு இந்த 3.9% ஒரு பெரிய டிவிடெண்ட் ஈல்டா நமக்கு தெரியாது. ஆனா யூசுவலா 2% மேல டிவிடெண்ட் ஈல்ட் இருந்தாலே அது மிகப்பெரிய டிவிடெண்ட் ஈல்ட் தான் சொல்லணும். ஏன் 2% பெரிய நம்பர்ன்றத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்ப்போம். HCLக்கு இன்னைக்கு 3.98% டிவிடெண்ட் ஈல்ட்னு சொல்லியிருப்பேன். இன்னைக்கு அப்படின்ற வார்த்தை ரொம்பவுமே முக்கியம். ஏன்னா இந்த டிவிடெண்ட் ஈல்ட்ன்றது இன்னைக்கு ஸ்டாக்கோட பிரைஸ் என்ன இருக்கோ அது கூட கம்பேர் பண்ற ஒரு டைனமிக்கான விஷயம். இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா கடந்த ஒரு வருஷத்துல HCL இருந்து டிவிடெண்டா மட்டும் 50 ரூபாய் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த 50 ரூபாய் இன்னிய ஷேர் பிரைஸ் கூட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு பர்சன்டேஜ்ன்றது தான் இந்த டிவிடெண்ட் ஈல்ட் இண்டிகேட் பண்ணுது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 1,200 ரூபாய்ன்ற ரேஞ்சில இந்த ஷேர் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 50 ரூபாவை 1,200 டிவைட் பண்ணி 100ஆல மல்டிப்ளை பண்ணினா 3.98% வந்திருக்கும். இதுதான் இன்னைக்கு இதோட டிவிடெண்ட் ஈல்ட். ஒரு வாரம் இல்ல 2 வாரம் கழிச்சு ஏதோ ஒரு கெட்ட நியூஸ்னால இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் 1,250 ரூபாயில இருந்து 1,000 ரூபான்னு சொல்லி கீழே விழுந்ததுன்னா அன்னைக்கு 1,000 ரூபாய்க்கு அந்த 50 ரூபாய் கம்பேர் பண்ணீங்கன்னா 5% டிவிடெண்ட் ஈல்டா இருக்கும். அதாவது 3.98 இருந்து 5% சொல்லிட்டு டிவிடெண்ட் ஏறி இருக்கும். ஆனா ஸ்டாக்கோட பிரைஸ் 1,250 ரூபாயில இருந்து 1,000 ரூபான்னு சொல்லி கீழே விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 25% லாஸ் ஆயிருக்கு. இந்த கேஸ்ல டிவிடெண்ட் ஈல்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்னு சொல்லுவோமா? கிடையாது. சோ ஒரு ஸ்டாக்குக்கு டிவிடெண்ட் ஈல்டை விட ஸ்டாக் அப்ரிசியேஷன்ன்றது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். இதை இன்னும் கிளியரா புரிஞ்சுக்கணும்னா இன்னொரு எக்ஸாம்பிளா REC ஸ்டாக் எடுத்துப்போம். இந்த ஸ்டாக் டிவிடெண்ட்கே ரொம்பவே பேர் போன ஸ்டாக்னே சொல்லலாம். ஒரு 10-15 வருஷமா 80 ரூபாயில இருந்து 130 ரூபான்ற பிரைஸ் ரேஞ்சிலேயே தான் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டே இருக்கும். சோ நீங்க 80 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டம்ல போய் இந்த ஸ்டாக்கை வாங்கி இருந்தீங்கன்னா வருஷம் கிட்டத்தட்ட 10%, 15% அளவுக்கு டிவிடெண்ட் ஈல்ட் இந்த ஸ்டாக் கொடுத்திருக்கும். இப்போ கடந்த ஒரு வருஷத்துல ஒரு ஸ்டாக்குக்கு 18 ரூபான்ற அளவுக்கு டிவிடெண்ட்ஸ் இந்த ஸ்டாக்ல இருந்து கிடைச்சிருக்கு. இந்த 18 ரூபாவை இன்னைக்கு பிரைஸ் கூட கம்பேர் பண்ணா இதோட டிவிடெண்ட் ஈல்ட் வெறும் 6% வந்திருக்கும். ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது 100 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்போது அதே 18 ரூபான்றது 18% டிவிடெண்ட் ஈல்டா இருந்திருக்கும். அதே 18 ரூபா ஒரு பாயிண்ட்ல 18% ஈல்டா இருந்தது. இன்னைக்கு 6% ஈல்டு தான். ஆனா 100 ரூபாயில இருந்து அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் 300 ரூபாய்க்கும் மேல போயிருக்கு. கிட்டத்தட்ட 200 ரூபாய் ஸ்டாக் அப்ரிசியேஷன் மட்டும் கிடைச்சிருக்கு. சோ டிவிடெண்ட் ஈல்ட் குறைஞ்சிருக்குன்றனால இது மோசமான ஸ்டாக்னு சொல்ல முடியாது. ஸ்டாக்கோட பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் ஏத்த மாதிரி இந்த டிவிடெண்ட் ஈல்டுமே சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஸ்டாக் 80 ரூபாயில இருந்து 90 ரூபாயில இருக்க ரேஞ்சில கொஞ்சம் நான் இதை அக்குமுலேட் பண்ணி வச்சிருந்தேன். இன்னைக்கு 80 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட 300 ரூபான்ற அளவுக்கு இது வளர்ந்திருக்கு. இன்ஃபேக்ட் அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோல REC ஒரு எக்ஸாம்பிளாவும் யூஸ் பண்ணிருப்பேன். அதோட வீடியோ லிங்க் மேல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நான் என்ன ஸ்டாக்ஸை வாங்குறேன் விற்கிறேன்றதுக்கான ரெகுலர் அப்டேட்ஸை பெய்ட் மெம்பர் கம்யூனிட்டியில கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க ஒரு சீரியஸ் இன்வெஸ்டரா இருக்கீங்கன்னா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல கமெண்ட்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் டிவிடெண்ட் ஈல்ட் என்னன்றத ஓரளவுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஆனா ஒரு கம்பெனி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி 3%, 2% சொல்லிட்டு ஈல்டா அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது 100% இல்ல 600% டிவிடெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க.
600% டிவிடெண்ட்னா 6 மடங்குன்னு அர்த்தம். இப்போ 1000 ரூபாய்க்கு ஒரு ஷேர் ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா 600% டிவிடெண்ட்னா 6000 ரூபாய் கிடைக்குமா? அதான் கிடையாது. 100% 600% சொல்றது அந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூக்கு மேல அவங்க சொல்ற டிவிடெண்ட் பே அவுட் பர்சன்டேஜ். உதாரணத்துக்கு HCL ஓட ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய். இப்போ 600% டிவிடெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா இந்த 2 ரூபாயில 600%, அதாவது 12 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்கறதா சொல்லிருக்காங்க. சோ இந்த 100% 600% டிவிடெண்ட் பே அவுட் பர்சன்டேஜ் நமக்கு அவ்வளவு சிக்னிஃபிகன்ட் கிடையாது. எவ்வளவு அமௌண்ட் நம்ம கொடுக்குறாங்க, அன்னைக்கு அந்த ஷேர் என்ன விலையில விக்குதுன்ற ஈல்டு தான் நமக்கு ரொம்பவே முக்கியம். ஆரம்பத்துல 2% மேல டிவிடெண்ட் ஈல்டு இருந்தாலே அது ஒரு பெரிய நம்பர் நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு முக்கியமான காரணம் இந்தியால இருக்க டாப் 50 கம்பெனிஸ் இத கொண்ட ஒரு பேக்கேஜ் தான் நிஃப்டி 50 சொல்லுவாங்க. இந்த நிஃப்டி 50ல அதிகமான டிவிடெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸும் இருக்கு. உதாரணத்துக்கு ஐடிசி, என்டிபிசி, இந்துஸ்தான் ஜிங்க்னு சொல்லிட்டு ஹை டிவிடெண்ட் ஈல்ட் கம்பெனிஸுமே உள்ள இருக்கு. மொத்தமா சேர்த்து இந்த பேக்கேஜ் 1.73ன்ற அளவுக்கு தான் ஈல்டு கொடுக்குது. இந்த நிஃப்டி 50ல சில கம்பெனிஸ் நல்ல டிவிடெண்ட் கொடுக்கும், சில கம்பெனிஸ் டிவிடெண்ட் கொடுக்காம இருக்கும். சோ ஆவரேஜா சேர்த்து 1.73 இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இப்போ இந்த 10 கம்பெனியை பாருங்க, இது எல்லாமே நல்ல டிவிடெண்ட்ஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம அதோட ஃபண்டமெண்டல்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ஸ்டேபிளான கம்பெனிஸும் கூட. இந்த லிஸ்ட்டை நிஃப்டி டிவிடெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி 50ன்ற இண்டெக்ஸ்ல இருந்து எடுத்திருக்கேன். இப்போ நிஃப்டி 50ல எப்படி 50 கம்பெனி இருக்கோ அதே மாதிரி இந்த இண்டெக்ஸ்லயுமே 50 கம்பெனி இருக்கும். இந்த லிஸ்ட்ல இந்தியால லிஸ்ட் ஆயிருக்க ஸ்டேபிளான ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ் எடுத்து அதுல இருந்து ஒரு டாப் 50 கம்பெனிஸை சூஸ் பண்ணுவாங்க. இந்த 50 கம்பெனியுமே அதிகமான டிவிடெண்ட்ஸ் பே பண்ற கம்பெனியா இருக்கும். சோ இன்னும் கிளியரா சொல்லணும்னா மார்க்கெட் கேப் படி டாப் 300 கம்பெனிஸ் எடுத்து அதுல இருந்து அதிகமான டிவிடெண்ட் ஈல்ட் கொடுத்த 50 கம்பெனியை மட்டும் இதுல ஃபில்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. எந்த பாயிண்ட்லயுமே ஒரு கம்பெனில 10%க்கு மேல அலோகேஷனும் கொடுத்திருக்க மாட்டாங்க. சோ இது டிவிடெண்ட்ஸ்க்காகவே ஸ்பெஷலா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிஸை மட்டும் கொண்ட ஒரு இண்டெக்ஸ்னு சொல்லலாம். இந்த இண்டெக்ஸே ஆவரேஜா 3.35% தான் டிவிடெண்ட் ஈல்ட் கொடுத்திருக்கு. சோ 3%ன்றது ஒரு நல்ல டிவிடெண்ட் ஈல்ட்னே சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை நம்மளே ஃபில்டர் பண்ணிக்கலாம். சோ screener.com போயிட்டு 3%க்கும் மேலான டிவிடெண்ட் ஈல்ட் இருக்க கம்பெனிஸை ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்றோம். அதுல எனக்கு ப்ராஃபிட்டபிளான கம்பெனி, அதுவும் கடந்த 5 வருஷமா ப்ராஃபிட் growth 10%க்கு மேல இருக்க கம்பெனிஸை மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்றோம். அதுக்கு அடுத்து ROE-யும் ROCE-யும் 12%க்கு மேல இருக்கணும். இந்த ரெண்டு பாராமீட்டரும் கம்பெனியோட கேபிட்டலை அவங்க எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றாங்களா, நம்மளோட ஈக்விட்டிக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்கன்றத இண்டிகேட் பண்ணும். இந்த ரெண்டு பாராமீட்டரை பத்தின டீடைல்டான வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட லிங்கை கீழேயோ இல்ல மேலேயோ கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இதை தாண்டி எனக்கு ஸ்டேபிளான பெரிய கம்பெனிஸ் மட்டும் வேணும்னு சொல்லிட்டு மார்க்கெட் கேப்பை 10,000 கோடிக்கு மேல இருக்க கம்பெனிஸை ஃபில்டர் பண்ணிக்கிறோம். இப்படி ஃபில்டர் பண்ணோம்னா நமக்கு 12 கம்பெனி லிஸ்ட் வந்திருக்கு. இந்த லிஸ்ட்ல வேதாந்தாவும் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெடும் இருக்காது. அதுக்கு முக்கியமான காரணம் அது ப்ராஃபிட்டபிலிட்டி இல்ல இந்த ROC ROE ரெக்யர்மெண்ட்ஸை மீட் பண்ணியிருக்காது. இதுல அதிகபட்ச டிவிடெண்ட் ஈல்டா 7%க்கு மேல கோல் இந்தியா கொடுத்திருக்கு. 12வது இடத்துல GMDC 3% டிவிடெண்ட் ஈல்ட் கொடுத்திருக்கு. சோ ஆவரேஜா பார்த்தா இந்த லிஸ்ட்ல இருக்க கம்பெனிகளே கிட்டத்தட்ட 4% டிவிடெண்ட் ஈல்ட் கொடுக்குறாங்க. இப்போ மாசம் 20,000 ரூபாய் டிவிடெண்ட்ல இருந்து மட்டும் நம்ம ஜெனரேட் பண்றதுக்கு எவ்வளவு கேபிட்டல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும்ன்றத கால்குலேட் பண்ணி பார்ப்போம். மாசம் 20,000 ரூபாய்னா வருஷத்துக்கு 2,40,000 ரூபாய். சோ இந்த 2,40,000 ரூபாவை 4% டிவிடெண்ட் ஈல்ட் நீங்க உருவாக்கணும்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய்ன்ற அளவுக்கு ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோ நீங்க வச்சிருக்கணும். ஆனா டிவிடெண்ட்ஸ்க்காகவே செலக்ட் பண்ணி இந்த 12 ஸ்டாக்ல மட்டும் 60 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றது அவ்வளவு புத்திசாலித்தனமாவும் இருக்காது. அது ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும். அதனால டிவிடெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு அஸ்யூம் பண்ணிப்போம். அதுல இருந்து கிடைக்கிற ஈல்டு கிட்டத்தட்ட 3.3%. இந்த 3.3%க்கு மாசம் 20,000 ரூபாய் நீங்க டிவிடெண்ட்ல இருந்து ஜெனரேட் பண்ணா கிட்டத்தட்ட 75 லட்சம் ரூபாய் கேபிட்டல் இருந்தா தான் உங்களால ஜெனரேட் பண்ணிருக்க முடியும். இந்த பாயிண்ட்ல ஒரு நார்மல் இன்வெஸ்டரா யோசிச்சா இந்த இண்டெக்ஸ்ல மட்டும் 75,000 ரூபாய் யாருமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு நார்மல் இன்வெஸ்டருக்கு 2% அளவுக்கு டிவிடெண்ட் ஈல்ட் ஜெனரேட் பண்ண முடியும். சோ அந்த மாதிரியான ஒரு ரெகுலர் இன்வெஸ்டர் மாசம் 20,000 ரூபாய் டிவிடெண்ட்ஸ்ல இருந்து சம்பாதிக்கணும்னா கிட்டத்தட்ட 1,20,00,000 அளவுக்கு ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோ இருந்தா மட்டும் தான் மாசம் 20,000 ரூபாய் அவரால டிவிடெண்ட்ஸ்ல இருந்து மட்டும் ஜெனரேட் பண்ணிருக்க முடியும். சோ இதுல இருந்து கிளியரா தெரியற விஷயம் என்ன, ஒருத்தங்க டிவிடெண்ட்ஸ்ல இருந்து மட்டுமே அவங்களோட செலவுகளை பார்த்துக்கலாம் மாசம் ஒரு பெரிய கேபிட்டலை ஜெனரேட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ இருந்தா மட்டும் தான் அதை அவங்களால பண்ண முடியும். இன்னும் கிளியரா சொல்லணும்னா மாசம் 300 ரூபாய் 400 ரூபாய் ரீசார்ஜ் பண்ற அளவுக்கு டிவிடெண்ட்ஸ்ல இருந்து இன்கம் வர வைக்கணும்னா நீங்க 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய்ன்ற அளவுக்கு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வச்சிருந்தா மட்டும் தான் அந்த சின்ன அமௌண்ட்டே உங்களால டிவிடெண்ட்ஸ்ல இருந்து ஜெனரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி டிவிடெண்ட்ஸ் பேஸ்டா மட்டும் இன்வெஸ்ட் பண்றதுல நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. முதல் டிஸ்அட்வான்டேஜ், இந்த டிவிடெண்ட் ஈல்ட்ன்றது ஃபிக்ஸடான ஒரு விஷயம் கிடையாது. ஏதோ ஒரு 10 ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அந்த கம்பெனி உங்களுக்கு எல்லா வருஷமும் டிவிடெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த கட்டாயமே கிடையாது. நீங்க சூஸ் பண்ண கம்பெனி ஒரு பாயிண்ட்டுக்கு மேல டிவிடெண்ட் கொடுக்கறத கம்ப்ளீட்டா கட் பண்ணிடலாம். ரெண்டாவது ப்ராப்ளம் மார்க்கெட் வாலட்டிலிட்டி. டிவிடெண்ட்காக மட்டும் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் கீழே விழுந்து ரொம்பவே உங்களோட கேபிட்டலை எரோட் பண்ணிடுச்சுன்னா இந்த டிவிடெண்ட்ல இருந்து வர தொகை அவ்வளவு பெருசா இருக்காது. உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, 10% டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னா 10,000 ரூபாய் டிவிடெண்ட் கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் 1 லட்ச ரூபாயில இருந்து 50,000 ரூபாய் கீழே விழுந்து அப்போ 10% டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த 10,000 ரூபாய் டிவிடெண்ட்ஸ் 5,000 ரூபாவா குறைஞ்சிருக்கும். சோ மார்க்கெட் வாலட்டிலிட்டில ஸ்டாக் பிரைஸ் கரெக்ஷனுமே இந்த டிவிடெண்ட் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். மூணாவது பிரச்சனை டாக்ஸேஷன். யூசுவலா டிவிடெண்ட்ஸ்க்கு கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸை விட அதிகமான டாக்ஸ் நம்ம கட்டுற
மாதிரி இருக்கும். அதனால டிவிடெண்ட்ஸ்ல இருந்து வர இன்கம் அவ்வளோ எஃபிஷியன்ட்னு நம்ம சொல்ல முடியாது. நாலாவது மிக முக்கியமான பிரச்சனை, இந்த டிவிடெண்ட்ஸ்க்காக மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல மட்டும் நம்ம கம்ப்ளீட்டா டிபெண்டா இருக்கும். அந்த ஸ்டாக் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் மாறிச்சினாலும் நம்மளோட போர்ட்ஃபோலியோ ரொம்பவுமே அடி வாங்கியிருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஃபில்டர் பண்ணி 12 ஸ்டாக் நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணோம். இப்போ எந்த ஆர்டிகலோ இல்ல எந்த யூடியூப் வீடியோ போனீங்கனாலும் இதே மாதிரியான ஃபில்டர் தான் கொடுப்பாங்க. டிவிடெண்டில் 4-5க்கு மேல இருக்கா, ப்ராஃபிட்டபிளா இருக்கா, ஆர்ஓசி அதிகமா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபில்டர்ஸை போட்டு ஒரு பர்டிகுலர் 10-15 ஸ்டாக் கொடுத்துருப்பாங்க. இதே ஃபில்டரை 6 மாசம் இல்ல 12 மாசம் கழிச்சு நீங்க ரன் பண்ணி பாத்தீங்கன்னா வேற செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்திருக்கும். அப்போ ஒவ்வொரு 6 மாசமோ இல்ல ஒவ்வொரு 1 வருஷமோ இந்த 12 ஸ்டாக்ஸை வச்சுக்கலாமா வேணாமான்னு தெரியாம இதை வித்தா நம்ம டாக்ஸ் வேற கட்ட வேண்டியிருக்கும். அதனால ஒரு கன்ஃபியூஷன்ல ஒரு செட் ஆஃப் டிபெண்டன்ட் ஸ்டாக்ஸ்ல மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோட போர்ட்ஃபோலியோவை மோசமாக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிடும். இந்த வீடியோட ஆரம்பத்துல என்னோட ஃப்ரெண்டு 4 மாசத்துக்கு அவனோட செலவுகளை டிவிடெண்ட்ஸ்ல இருந்து மட்டுமே அவனால பாத்துக்க முடிஞ்சதுன்னு சொன்னேன். அது அவனால பண்ண முடிஞ்சதுக்கு ஒரே காரணம் அவனோட போர்ட்ஃபோலியோ சைஸ் ரொம்பவுமே பெருசு. கிட்டத்தட்ட 80 லட்ச ரூபாய்க்கு மேல இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். இந்த மாதிரி ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோக்கு மாசம் 10,000 ரூபாயில இருந்து 15,000 ரூபாய் டிவிடெண்ட்ஸா மட்டும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அவனோட எக்ஸ்பென்சஸ் ரொம்பவுமே குறைவு. கிட்டத்தட்ட மாசத்துக்கு 10,000க்கும் கீழே தான் செலவு பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் சொல்லிட்டு எதுவும் கிடையாது. அவன் சிங்கிள், அவனுக்கு வேலையும் கிடையாது. அதனால அவனுக்கு பெரிய செலவு இல்லை. இந்த 10,000 ரூபாய் செலவு தான் அந்த 80 லட்ச ரூபாய் போர்ட்ஃபோலியோ சப்போர்ட் பண்ண முடிஞ்சது. சோ பேசிக்கா டிவிடெண்ட்ஸ்ல இருந்து மட்டும் உங்களோட செலவுகள் எல்லாம் பாத்துக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பாசிவ் இன்கம் உருவாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ரொம்ப பெரிய கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். ஒரு நல்ல ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உருவாக்கி அதை கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட கேபிட்டல் அதிகமாயிட்டே வரும். அதனால பை ப்ராடக்டா உங்களோட டிவிடெண்ட்ஸுமே இன்க்ரீஸ் ஆயிட்டு வரும். சோ நீங்க டிவிடெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, நல்ல போர்ட்ஃபோலியோவை லாங் டர்முக்கு ஹோல்ட் பண்றது தான் உங்களோட ஃபோக்கஸா வச்சிருக்கணும். இல்ல உங்களோட இன்டென்ஷன் ஸ்டெடியான ஒரு கேஷ் ஃப்ளோ உருவாக்குறதா இருந்தா பாண்ட் இன்வெஸ்டிங் அதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன்னே சொல்லலாம். பாண்ட்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாவோ இருந்ததுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நன்றி மக்கள்.